ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் எப்ப முடியும்? அப்படின்னு ஒரு காலத்துல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தார்கள். வெரட்டி அத பத்தி அனலைசிங்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓஞ்சுட்டார்கள். ஏன்னா, எதுவுமே சொல்ற மாரி இல்லப்பா. இந்த யுத்தம் அப்படின்னாலே நிக்கும், நிக்காதுங்கிறது எவனுக்கும் தெரியாதாட்டுக்கு அப்படின்னு விலகி ஓடி வருஷக்கணக்குல ஆயிப்போச்சு. இப்ப சப்போர்ட்டுக்கு அமெரிக்கா, ஈரான் யுத்தம் அப்படின்னு மாறிப்போச்சு. ஆனா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சு, ஈரான், அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிக்கிற வரையும், ரஷ்யா எம்புட்டு நாளைக்கு தாங்குவாங்கன்னு பார்ப்போம்டா நாங்களும், அப்படின்னு சொல்லாத ஐரோப்பிய தலைவர்களே கிடையாது. நம்ம அண்ணன் அமெரிக்காவும் சொன்னார்கள். ஆனா, ரஷ்யா தன்னோட ஆயுத பலத்த கணிசமா இன்கிரீஸ் பண்ணி போய்க்கிட்டே இருந்துச்சு. அதாவது இன்னையோட முடிஞ்சுச்சு தெரியுமா? ரஷ்ய ஆயுதம். சும்மா ரஷ்யாவுக்கு கொடிய வீசக்கூடாது அப்படிலாம் சொன்னாய்ங்க. கடைசியில பார்த்தா ஆயுதம் தீர்ந்த பாடே இல்ல. ஆயுதம் அப்டேட் ஆகிக்கிட்டே போச்சு. இப்ப இதே கேள்விய உக்ரைன நோக்கி ரஷ்யா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கேள்விய வார்த்தை வடிவத்துல இல்ல, செயல் வடிவத்திலேயே கேட்குறாய்ங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். காரணம் என்ன அப்புட்ன்னா, உக்ரைனுக்கு ஆயுதங்கள் இன்னமும் அமெரிக்கால இருந்து போகுது. பெரிய மாற்று கருத்து இல்ல. ஆனா உக்ரைன பாதுகாக்க முக்கியமான தேவை அப்படிங்கிறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொள்ள தேவைப்படுது. மிசைல்கள் கொள்ள தேவைப்படுது. ஆனா, டெலிவரி தர வேண்டிய அமெரிக்கா, ஈரான்ல பிஸியா இருக்கு. அங்க உள்ள மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை உள்ள நாடுகள் எல்லாம் அமெரிக்காவ பிச்சு பிடுங்குறாய்ங்க. "டேய்! என்ன நீ எங்கள பாதுகாக்கிறேன்னு வருஷ கணக்குல பெட்ரோல் டாலர் மைலேஜ் எடுத்துட்டு, இன்னைக்கு தான் உண்மையான பிரச்சனை வந்திருக்கு. உன்னைய ஆளையே காணோம்." அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல டீல் பேசி டாலர்கள கொட்டுறார்கள். ஆனா குடுக்கறக்கு ஆயுதம் வேணும்ல. ஒரே நைட்ல செய்ய முடியாது. ஃபேக்டரிய பன் பட்டர் செய்றேன் அப்படிங்கிற மாரி செஞ்சு தொலைய முடியாது அப்படின்னு இப்ப அமெரிக்காவே கைய தூக்குது. பெரிய அளவு ஆயுதங்கள கொண்டு வரதுக்கு அதாவது அமெரிக்க தேவைக்கு கொண்டு வரணும். ஏன்னா, அவன் உலகம் பூரா பஞ்சாயத்த பண்ணி வச்சிருக்கான். அடுத்து ஏற்கனவே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு தரணும். அத கூட ஈஸியா கை கழுவிறலாம். ஈரானுக்கு எதிரா இந்த கூட்டணி நாடுகளுக்கு குடுத்தே ஆகணும். இல்ல அப்புட்ன்னா தொலைச்சு புடுவோம் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லாத குறையா மன்னர்கள் மூஞ்சிய காட்டிக்கிட்டு இருக்கார்கள். அதனால அவர்களுக்கு தரணும். இதுக்கு அடுத்து தைவானுக்கு தரணும், ஜப்பானுக்கு தரணும் சீனாவுக்கு எதிரா. ஏறக்குறைய ஜப்பான், ஐரோப்பால உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாம் தூக்கிட்டு போய் உக்ரைனுக்கு குடுத்தாச்சு. "வச்சுக்கடா, இதுக்கு மேல என்ட்ட கேட்காதடா" அப்படின்னு. சார் சிஸ்டம் மட்டும் இருந்து என்ன பண்ண மிசைல்கள் வேணுமே அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி கேட்க என் காதுலயே விழுகலன்னு ட்ரம்ப்பே ஓடி வந்துட்டாரு. இதான் நிலைமை. இப்ப இந்த ஜிசிசி நாடுகளுக்கு வேற தரணும். இம்புட்டும் தரணும். நம்ம கிட்ட எவ்வளவு தான் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் போய் உள்ளூர்ல கேட்க, ஆயுத வியாபாரிகள் எல்லாம் வருஷத்துக்கே பேட்ரியாட் மிசைல் 600 தான் தருவோம். இதுல தான் நீங்களும் வச்சு நம்ம நாட்ட பாதுகாக்கணும். கூட்டணி நாடுகளுக்கு பாதுகாப்புக்கு குடுக்கணும். இவ்வளவுதான். இத வச்சு இதெல்லாம் இருக்கு எங்ககிட்ட வந்துராதன்னு மிரட்டுறதுக்கு தான் உதவுமே ஒழிய, இன்னைக்கு திசைக்கு ஒரு யுத்தம் நடக்குது. இத தூக்கிட்டு போய் யுத்தத்த சந்திக்கிறேன் அப்புட்ன்னா டக்குன்னு காலியாயிரும். அதுலயும் ஆளில்லா விமானங்கள் வந்ததுக்கப்புறம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பொழப்பு அப்படிங்கிறது நாய் பொழப்பா மாறிப்போச்சு அப்படின்னு டிஃபென்ஸ் செக்மென்ட்லலாம் பேச ஆரம்பிச்சுட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த 600 எந்த மூலைக்கு போகும் எஜமா அப்படின்னு ட்ரம்ப் காதுலயே சொல்றார்கள். ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் சொன்னா காதுல வாங்காம போலாம். தன்னோட சகாக்களும், ஆயுத முதலாளிகளும், ஆயுத சந்தைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரும் சொல்லும்போது என்ன பண்றது? என்னடா பண்றதுன்னு அவர் யோசிக்கிறாரு. "நீ என்ன வேணாலும் பண்ணு ட்ரம்ப்" அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆயுதம் தீரும் அப்படின்னு என்ன பார்த்து கேட்டேல, இப்போ உன்ட்ட ஆயுதமே இல்ல, அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வச்சு செய்ய ஆரம்பிக்குது. உக்ரைன வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா உக்ரைன காப்பாத்த நாங்க இருக்கோம். இங்க பாரு நாங்க தர்றோம் அப்படின்னு ஐரோப்பா தரும். ஒண்ணே 1 தரும். அமெரிக்கா 10, 15 தருவான். 1 தன்ட்டு ஐரோப்பா முழுக்க லேபிள ஒட்டுவாய்ங்க. இப்ப அமெரிக்கா 10, 15 தந்தவனே 1 கூட தர வாய்ப்பில்ல. அமைதியா இருடா அப்படின்ட்டாய்ங்க. ஐரோப்பாவும் அமெரிக்கா கிட்ட தான் போய் நிக்கணும். அவர்களும் பெரிய அளவு அமெரிக்காவ தான் நம்பி இருக்கிறார்கள். ஜிசிசி நாடுகள் 100% அமெரிக்கா ஆயுதங்கள நம்பி இருக்கு. ஐரோப்பா கணிசமான சதவீதம் ஐரோப்பா அமெரிக்க ஆயுதங்கள நம்பி இருக்கு. அப்ப எல்லாரும் போய் அமெரிக்கா கதவ தான் தட்டுறார்கள். இந்த குஷிய கொண்டாட முடியாத நிலைமையில அமெரிக்கா இருக்கு. காரணம் அம்புட்டு பேருக்கு சப்ளை பண்ண ஆயுதம் இல்ல. இப்படி தெரிஞ்சிருந்தா, அமெரிக்கா முழுக்க குடிசை தொழில் மாரி ஆயுத சந்தைய ஓப்பன் பண்ணி விட்டுருப்பனே! அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். சும்மா இந்த உள்ளூர்காரங்களுக்கு துப்பாக்கி செஞ்சே நம்ம பொழப்பு போச்சு. இனிமே வெளியூர்காரங்களுக்கு மிசைலா செஞ்சு விட்டுருவோமா? அப்படின்னு யோசிக்கிறார்களாமா. செஞ்சு விட்டு உலகம் அழிஞ்சிருமாப்பா! அதனால இப்ப மாரியே கொஞ்சம் கேப் விட்டே செய்யுங்க. ரொம்ப செஞ்சிராதீங்க. இந்த யுத்தமே எதுக்கு வந்துச்சு அப்டின்னா, பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம், செஞ்சு வச்ச ஆயுதம்லாம் எக்ஸ்பைரி டேட்ட நோக்கி வந்துருச்சு சார்.
ஏதாச்சும் ஒரு யுத்தத்த ஆரம்பிச்சு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா தான் அடுத்த செட்ட விக்க முடியும். இல்லாட்டி ஃபேக்டரி எல்லாம் என்ன மூடிட்டு ஊர் சுத்தவா முடியும் சம்பாரிச்ச டாலர்கள வச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த யுத்தத்த ஆரம்பிச்சார்கள்னு ஒரு தியரி இருக்கு. உண்மை பொய்ங்கிறத தாண்டி 10, 15 பாயிண்ட்ல இதுவும் பிரதான பாயிண்ட். அப்படி இருக்கும்போது அடுத்து குடிசை தொழில் மாரி போமாட்டாய்ங்க. போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவர்கள் போறார்கள், போகலைங்கிறத தாண்டி ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்ய ஆயுதம் தீந்துரும் அப்படிங்கிறது இப்ப விட தெரிஞ்சிருச்சு. அங்க தீரப் போறதே இல்ல அப்படின்னு. உக்ரைன் ஆயுதம் இந்த பக்கம் ஒரு காலம் போட்டா ஆப்போசிட்லயும் ஃபில் பண்ணணுமப்பா அப்படிங்கிற மாரி இப்ப உங்களுக்கு தீந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி ரஷ்யா எழுதுது. என்ன மிசைல வச்சு எழுதுறாய்ங்க. ஜெலன்ஸ்கி நிலைமை தான் பாவம். அநேகமா முந்திலாம் ஓடி ஒளியறக்கு இடம் தேடி செட் பண்ணி ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு. இப்ப அநேகமா உக்ரைனை விட்டே ஓடக்கூடிய நாள் வந்துருச்சு அப்படிங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை.